close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ட்ராவலர்ஸ் கிச்சன். என்னுடைய பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம வந்து புது புது டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அது எல்லாமே நம்ம ஊரில் தாங்க எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் பார்பிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கன் சுட்டக்கோழி அதை தான் இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் அந்த மேரினேஷன் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த சிக்கனை வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்களா, இல்லை 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா அது செமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அது எப்படி வந்து நம்ம வீட்டில் இந்த மேரினேட் பண்ணி நம்ம வீட்டில் வந்து அந்த சிக்கனை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத அப்படியே போய் பார்த்து வந்துடலாம். ஸோ இப்போ சிக்கனை வந்து கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிக்கனை வந்து மசாலா ரெடி பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா, முதல்ல 200 கிராம் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா தயிர் எடுத்திருக்கேன். 200 கிராம் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேன், 2 டேபிள் ஸ்பூன் தேன் விட்டுக்கோங்க. அதோட 5 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலோங்க. ஸோ அதோட காஞ்ச மிளகாய் தூளை வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கார சாரமாக நம்ம பண்ணணும், அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி அதையும் ஆட் பண்ணியாச்சு. 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி. ஸோ இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதோட ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லைமை புளிஞ்சிக்கலாம், ஒரு 1/2 லைமு. இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு கார சாரமாக இருக்குங்க உண்மையிலேயே. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம என்ன பண்ணோன்னா தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த கலரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, லைட்டாக கலர் பொடியை சேர்த்துக்கோங்க. ரெட் கலர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆரஞ்சு கலர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. என்றைக்குமே வந்து ஒரு சிக்கனை பண்ணும்போது என்னென்னா, ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து ஒரு லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்காண்டி கலர் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 10 கிராம் கொத்தமல்லி இலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட புதினா இலை ஒரு 10 கிராம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 20 ml ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த சிக்கனை அப்படியே இதில் லைட்டாக ஸ்லிட் பண்ணி இப்படி வைங்க. அப்படி லைட்டாக அறுத்துக்கோங்க. ஏன்னா அது மசாலா நல்லா ஏறும், அதற்கு தான் நம்ம வந்து லைட்டாக அப்படியே அறுத்து விட்றலாம். இப்போது நான் வந்து சிக்கனை என்ன பண்ணியிருக்கேன்னா, மேரினேட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். லைட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் இதையும் அப்படி, அதாவது கொத்தமல்லி புதினாவை லைட்டாக அது மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நாங்கள் வீடியோ வெளியில் எடுக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது, அதனால் வெளியில் அப்படியே வச்சுருக்கோம். வந்து கங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த சிக்கனெல்லாம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே இந்த இதில் வச்சிடலாம். நார்மலாக இது வந்து இந்த சமையல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்காலத்தில், அதாவது ஆதிகாலம்
ஆதி காலத்தில் வந்து இப்படி தான் என்ன செஞ்சாங்கன்னா சுட்டு சாப்பிடுவாங்க உண்மையிலேங்க. அதுதான் இதில் வந்து ஒரு பியூட்டியே. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் கொலஸ்ட்ரால் எதுவுமே வராது. ஏன்னா நல்லா சுட்ட உடனே என்ன ஆகும்னா அதில் ஃபேட் கண்டென்ட் எல்லாமே வெளியில் போயிடும். இதே மாதிரி அந்த சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். எவ்ரி 5 மினிட்ஸுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் திருப்பி விடணும். இது வந்து ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம சிக்கன் வந்து குக் ஆயிரும். இப்போ நம்ம சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு, அதை எடுத்துடலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து நம்ம பார்பெக்யூ சிக்கன், அதாவது சுட்ட கோழி வந்து ரெடி ஆச்சு. நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதை ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக வந்து நீங்கள் வந்து ரைஸில் வச்சு சாப்பிட்லாம், ரைஸோட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். ரைஸ் இல்லைன்னா இது மாதிரி பன்னை வாங்கிக்கோங்க, பன்னோட வச்சு சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க உண்மையிலே சொல்லுங்கள். ஏன்னா வந்து இது வந்து சுட்டுட்டிங்க அப்படின்னா அதோட ஃபேட் கண்டென்ட் எல்லாமே வெளியில் போயிடும். ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இட்ஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த். இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் இந்த கொழுப்பு எதுவுமே இருக்காது, அதனால் உடம்புக்கு நல்ல சத்தானது. இது சிக்கன் சூப்பராக இருக்குங்க. சிக்கன் டேஸ்ட்டாக இருக்குது. இதை பற்றி என்ன சொல்லனா, அருமையாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கோழியை சுட்டு சாப்பிடுங்க, பக்கத்து வீட்டு கோழியை சுட்டு சாப்பிடாதீங்க. சூப்பராக இருக்குது. சுட்ட கோழி உண்மைக்கு சொல்ல அருமையாக இருக்குங்க. ஸோ உண்மையிலங்க இது வந்து நீங்கள் வீட்டில் இதனுடைய ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye.